Highlights of Kalyanamala presented by Casa Grande, building aspirations, powered by Pothys Swarnamahal. இது பரிபூரணத்தின் அடையாளம். Pariwear, always in fashion. Pothys Silks, ஆலயம் of silks. Aroma, the range of premium food products. நடுவர் அவர்களே, இன்னைக்கு திருச்சியில 2 மாலை ரொம்ப புனிதமானது. ஒன்னு, திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை காதலித்து திருமணம் செய்யணும்னு சூடி கொடுத்த ஆண்டாளுடைய மாலை. இன்னொன்னு, திருமணம் எப்போ நடக்கும்னு காத்துட்டு இருக்கவங்களுக்காக வரன்களை தேடி கொடுக்கக்கூடிய கல்யாண மாலை. இந்த 2 மாலைகளும் ஒருங்கே சேர்ந்திருக்கக்கூடிய இந்த பொன்னான வேளையில் நல்ல வாய்ப்பினை கொடுத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மோகன் சார் அவர்களுக்கும், மீரா நாகராஜன் அம்மா அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும், மனக்கோட்டை கட்டி வாழ்பவர்கள் அல்ல, நாங்கள் மலைக்கோட்டை போல வாழ்பவர்கள் என்று சொல்லக்கூடிய திருச்சி மக்களுக்கும் இனிய வணக்கத்தை சொல்லி, இன்றைய பெற்றோர்கள் புத்திசாலிகளே அப்படின்னு நான் சொல்றேன். நான் ஜென்சி கிட்ஸுங்க சார். ஜென்சி கிட்ஸா இருக்கு. நான் பெற்றோரா முன்னப்பினா எனக்கு இருந்த அனுபவம் எனக்கு கிடையாது. ஆனாலும் பெற்றோரா இருக்கவங்க இன்னைக்கு புத்திசாலிகளா இருக்காங்கன்னு பேசுறேன். ஏன் தெரியுமா? ஒரு புத்திசாலின்னு சொல்றதுக்கு இன்னொரு புத்திசாலியானதான் முடியும்ன்ற நம்பிக்கையோட நான் பேசுறேன் சார். ஏன் பெற்றோர்களை நாம் நேசித்து புத்திசாலிகள்னு சொல்றோம் தெரியுமா? பருவம் வரும்போது நேசிப்பது காதலி, பழக்கம் வரும்போது நேசிப்பது நண்பன், உயர்வு வரும்போது நேசிப்பது உறவு, ஆனால் உயிர் கருவிலிருந்தே நேசிப்பது பெற்றோர்கள் என்று சொன்னால் அந்த பெற்றோர்கள் தான் இன்னைக்கு புத்திசாலிகள். அவங்களை பத்தி பேசாம யாரை பத்தி பேச போறோம்? உண்மைக்குமே இன்றைய பெற்றோர்கள் யாராக இருக்கிறாங்க தெரியுமா? பிள்ளைகளின் கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் கேட்டு போடுகின்ற பெற்றோர்களாக இல்லாமல், அடுத்த தலைமுறைக்கு யாருக்கு ஓட்டு போடணுங்கிறதே பிள்ளைகளை கேட்டு போடக்கூடிய பெற்றோராக இருப்பதனால் அவர்கள் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது இங்க சொல்ல முடியாது சார். பெற்றோர்கள்லாம் இன்னைக்கு பண்பாட்டை மீறி போறாங்க, தமிழ் கலாச்சாரத்தை மீறி போறாங்க, அதனால ஏமாளிகளா இருக்காங்கன்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் ஒரே ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். நிறைய பேர் இன்னைக்கு பிறந்தநாள் விழாக்களுக்கு போவோம். நானும் ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு ஒரு வயசு நிறைவடைந்த ஒரு குழந்தையோட பிறந்தநாள் விழாவுக்கு போனேங்க. எல்லா குழந்தைகளையும் ஒரு அலங்காரம் பண்ணி முதல் பிறந்த நாளுக்கு கொண்டு வருவாங்கல்ல, அதே மாதிரி வச்சிருந்தாங்க. நான் எல்லா விழாக்களும் போல இருக்கும்னு நினைச்சேன். ஆனா என்ன மகிழ்ச்சி தெரியுமா? அந்த இடத்துல ஹாப்பி பர்த்டே பாட்டுன்னு ஆங்கில பாட்டு பாடாம திருவாசகம் தேவாரம்னு தமிழ் ஓதுவார்களை வச்சு அங்க ஒரு பாடலை பாடினாங்க. விளக்க ஏத்தி அணைச்சா அது அபசகுணம்னு சொல்லி அரங்கு முழுக்க விளக்க ஏற்றி அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்களை சொன்னாங்க. இந்த கேக் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேக் வெட்டுறது கூட அந்நிய கலாச்சாரம்னு சொல்லி பழங்களை கேக்கு மாதிரியே கார்விங் பண்ணி அதை வெட்டி அவ்வளவு சிறப்பா ஒரு பிறந்த நாளை கொண்டாடினாங்க. அப்ப நான் முடிவு பண்ணேன், எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை வந்தா பிறந்த நாளை இப்படித்தான் கொண்டாடணும் அப்படின்னு. உண்மைக்குமே அந்த பெற்றோரை பாராட்டலாம். அந்த பெற்றோர் யார் தெரியுமா? அந்த புத்திசாலி யார் தெரியுமா? ஏமாளிகளேன்னு பேச வந்திருக்கக்கூடிய அனுகிரகாக்கா. அவங்களுடைய மகளுடைய முதல் பிறந்த நாள் அப்படித்தான் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் இந்த அணியில் இருக்காங்க. ஆமா சார், அவங்க எவ்வளவு புத்திசாலினா, போன வருஷம் இதே நேரம் இன்றைய தலைமுறை தாய்மார்கள் சிறந்தவர்கள் பேசினாங்க. இந்த வருஷம் இதே நேரம் இன்றைய தலைமுறை ஏமாளிகள் பேச வந்திருக்காங்க. ஒரு வருஷத்துல ஏமாந்துருப்பாங்க சார். ஒரு காலத்தில் வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிறந்த நாளையும் கொண்டாடணுன்ற வழக்கமும் ஒரு இடமும் இருந்தது. ஆனா இன்னைக்கு யாராக இருந்தாலும் தங்கள் வசதிக்கு ஏற்ப பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிறந்த நாளையும் கொண்டாட முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை எல்லா பெற்றோர்கள்ட்டும் இருக்குன்னா அந்த தன்னம்பிக்கை இருக்கிற பெற்றோர்கள் புத்திசாலிகள். அதைத்தான் இந்த இடத்துல அழுத்தமா சொல்றேன். இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, செலிபிரிட்டி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஆக்டரையோ ஒரு நடிகரையோ ஒரு நடிகையோ சொல்றது வழக்கம். ஆனா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம திறந்து பாருங்க, செலிபிரிட்டின்னு இருக்கிறதுல 190% யார் தெரியுமா? சின்ன சின்ன வாண்டுங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. என்ன காரணம் தெரியுமா? தங்கள் வீட்டில் வளர்கின்ற பிள்ளைகள் செய்யக்கூடிய அழகான சேட்டைகளை கூட ரீல்ஸா மாத்தி அவங்க பெத்தவங்க தன் பிள்ளைகள் வளரும் போதே செலிபிரிட்டி மோடுக்கு கொண்டு போறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொன்னா, அப்படிப்பட்ட பெற்றவர்கள் இன்றைக்கும் புத்திசாலிகளாகத்தான் இருக்கிறார்கள். சின்ன பிள்ளையிலேயே அது பெரிய ஆளா. ஆமா சார், இன்னைக்கு அந்த குழந்தைங்க செய்யக்கூடிய விஷயத்துல பெற்றோர்கள் ஆசையா எடுத்து போடுறாங்க. உளவியல் ரீதியாக பல பேர் மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் கூட அந்த குழந்தைங்க செய்யறத பார்க்கும்போது என் மன அழுத்தம் நீங்குதுன்னு சொன்னா, பல பேருடைய மன அழுத்தத்தை தன் குழந்தைகளை வைத்து நிறைவேற்றக்கூடிய அந்த நீக்கக்கூடிய பெற்றோர்களாக இருப்பவர்கள் புத்திசாலிகளாக தான் இருக்காங்க. 10th 12th ரிசல்ட் வந்துச்சுங்க, எல்லாரும் பார்த்தோம்.
10th 12th ரிசல்ட் வரும்போது ஒரு காலத்தில் இப்போ நான் படிக்கும் போதே எங்கள் வீட்டிலலாம் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா 100க்கு 100 மார்க் எடுத்தால் அது ஒரு பெருமைன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் 270 500 மார்க் ஒருத்தர் எடுக்கிறான், ஸ்டேட்டஸ் வச்சு சந்தோஷப்பட்டிருக்காரு. 290 எடுத்திருக்கான், 500க்கு சந்தோஷப்படுறாங்க. நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இதே மாதிரி வச்சிருந்தார். நான் கேட்டேன், அவன் 500க்கு 495 496 எடுத்தவனை கூட ஸ்டேட்டஸ் வச்சு கொண்டாடுறான், நீங்க 290 எடுத்ததுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னாரு. சார், அவன் சொந்த முயற்சியில வந்த மதிப்பெண்ணை நான் கொண்டாடாம வேற யாரு கொண்டாடுவான்னு ஒவ்வொரு பெற்றோரும் இன்னைக்கு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மதிப்பெண்களை தாண்டி நல்ல மதிப்புகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் என்றைக்கும் புத்திசாலிகளாகவே இருக்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன கதை சார். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நிறைய செய்யறோம், ஆனா பிள்ளைகள் எதுவுமே நமக்கு திருப்பி செய்யறது இல்லை. அதனால ஏமாளிகள்னு பேச வந்திருக்காங்கல்ல. ஒரு தாய் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தைய ஆசையா வளர்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு நாள் நம்ம எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு செஞ்சு கொடுக்குறோமே, திரும்ப அந்த குழந்தை நம்ம மேல பாசமா இருக்குமான்னு ஒரு சின்ன சந்தேகம் வருது. உடனே 2 பழம் வாங்கிட்டு போறாங்க. ஆப்பிள் பழத்தை அந்த குழந்தைக்கு வாங்கிட்டு போறாங்க. அந்த குழந்தைகிட்ட ஆப்பிள் பழத்தை கொடுத்தா எதையாவது ஒன்றை எடுத்துட்டு இன்னொன்று நமக்கு கொடுக்கும், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துச்சுன்னா அந்த குழந்தை நம்ம மேல பாசத்தோட கடைசி வரைக்கும் இருக்கும். இல்லைன்னா எப்படி நம்மளை கைவிட்டுருன்னு அப்படி ஒரு டெஸ்ட் வச்சு அந்த அம்மா 2 பழங்களை கொண்டு போய் குழந்தைகிட்ட கொடுக்குறாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒரு ஆப்பிளை வாங்கி டக்குன்னு கடிச்சிருச்சு. ஆப்பிள்னு. இன்னொரு ஆப்பிளையும் வாங்கி கடிச்சிருச்சு. அம்மா முடிவு பண்ணிட்டாங்க, இந்த குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்க்கறது சிரமம், ஏன்னா நம்ம என்னதான் வளர்த்தாலும் நம்மளை இந்த குழந்தை தேடாது. இப்படி நினைத்து கொண்டு ஏமாளிகள்னு பல பேர் சொன்னாங்க. உண்மை என்ன தெரியுமா? அந்த குழந்தை 2 ஆப்பிளையும் கடிச்சிட்டு, இந்த ஆப்பிளை விட இந்த ஆப்பிள் டேஸ்டா இருக்குமா, டேஸ்டா இருக்க ஆப்பிளை நீ சாப்பிடுமான்னு அந்த அம்மாவுக்கு திருப்பி கொடுத்துச்சுன்னு சொன்னா, உண்மையான பாசத்தை கொடுக்கக்கூடிய பெற்றவர்கள் என்னைக்கும் ஏமாளிகளாக மாறப்போவதே கிடையாது. ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணுன்றத கருவுல இருந்தே ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஆசையோட வளர்க்குறாங்க. அதனாலதான் புத்திசாலின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த கல்யாணம் நிகழ்ச்சி எடுத்துக்கங்க சார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 20 வருஷத்துக்கு முன்னாடியோ மோகன் சார் அவர்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மன வரன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது பெற்றோர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? என்னையும் என் குடும்பத்தில் இருக்கவங்களையும் சொந்த அப்பா மாதிரியும் சொந்த அம்மா மாதிரியும் பார்த்துக்கிற பொண்ணு வேணும் அப்படின்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் பெரும்பாலான பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க? சார், எங்க வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கிட்டோம், அதுங்க வாழ்க்கையை நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே எங்களுக்கு போதும்னு சொல்லக்கூடிய புத்திசாலித்தனம் இன்றைக்கு வந்திருக்குதுன்னு சொன்னா, அதுதாங்க பெற்றோர்கள் இன்றைக்கு புத்திசாலி ஆனதுக்கு மிகப்பெரிய காரணம். நிறைவா ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்றேன். ஒரு அம்மாவும் பையனும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா ரிமோட் எடுத்து மாத்துறாங்க, அந்த டிவி சேனல் மாற மாட்டேங்குது. பையன்ட்டு, டேய் இந்த ரிமோட் டிவியை மாத்திக்குறா அப்படிங்கிறாங்க. பையன் அம்மாவை பார்த்து ஒரு நக்கல் சிரிப்பு சிரிச்சுட்டு, இதை கூட மாற்ற தெரியல உனக்கு, ரொம்ப வாய் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டி கொடுத்துட்டு ரீல்ஸ் பார்க்கறான். அந்த பையன் வளர்ந்து வரான். வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு காதல் தோல்வியோ, ஒரு நண்பர்களுடைய துரோகமோ, தொழில மோசடியோ, ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்துக்கு ஆளாயிடுறான். பெரிய ஆளாகும்போது அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? சின்ன வயசுல அம்மா அடிக்கும் போது வலிக்காது, வலிப்பது போல நடிப்போம். பெரிய ஆளானதுக்கு அப்புறம் வலிக்காதது போல நடிப்போம். இந்த விஷயத்த செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லார்ட்டையும் நடிச்சிடறான். பெத்த அம்மாட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது, என்னப்பா உனக்கு கஷ்டம்னு கேட்கறாங்க. எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, நல்லா இருக்கேன்னு சொல்றான். அம்மா சொல்றாங்க, இல்ல உனக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்குன்னு. அந்த பையன் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறான். இந்த சமூகத்துல யாருக்குமே என்ன கஷ்டமா இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலாமா, நீங்க மட்டும் எப்படி என்னை கண்டுபிடிச்சீங்க, எனக்குள்ள இருக்க கஷ்டத்தை கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லும்போது அம்மா சொன்னாங்க, டேய் டிவி ரிமோட்டை தாண்டா எனக்கு மாத்த தெரியாது, என் புள்ள மனசை பத்தி எனக்கு தெரியும்னு சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு பிள்ளைகளின் மனதும் பெற்றோருக்கு நிச்சயமாக தெரிகின்ற வரை அவர்கள் புத்திசாலிகள் தான். அரியா பிள்ளையா இருக்கும் போது அம்மா அப்பா எது செஞ்சாலும் ஏமாளிகள்னு சொல்லுவோம், தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க புத்திசாலிகள்னு சொல்லுவோம். ஆனா ஒரு பெற்றோரா நாம என்னைக்கு மாறுறோமோ அன்னைக்கு நினைச்சு பார்ப்போம், தெய்வங்களாக அந்த பெற்றோர்கள் இருந்திருக்காங்கன்னு. அந்த தெய்வங்கள் என்னைக்குமே புத்திசாலிகள் தான் என்று சொல்லி பேச வாய்ப்பு கொடுத்த அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹரி பாலகிருஷ்ணன் சின்ன பிள்ளை, ஆனால் நிறைய செய்திகளை சேகரித்து கொண்டு வந்து கொட்டிட்டார். சின்ன பிள்ளைகளையே செலிபிரிட்டி ஆக்கிற பெற்றோர் இருக்கிறாங்கன்றாங்க. ரொம்ப சின்ன வயசில் அந்த பிள்ளைகளை பெரிய ஆள் ஆக்குறது அது புத்திசாலித்தனம்னு சொல்கிறார். அவனை டான்ஸ் ஆட வச்சு பேச வச்சு அதை எல்லாரும் பார்த்து ரசிக்கும்படியாக அவனுக்கு 1 லட்சம் ஃபாலோயர்ஸ் இருக்காங்களாம். நிறைய சொல்லியிருக்கிறார். ஓட்டு போடுறதுக்கே நாம் யாரை கேட்குறோம்? ஒத்தையில் விட்டால் பயப்படுறவன் சொல்லி தான் நம்ம ஓட்டு போடுறோம்ன்றாரு. நல்ல விஷயம் தானே. கம்மி மதிப்பெண் வாங்கியிருக்காரு, அதை அவங்க அப்பா ஸ்டேட்டஸ் வச்சு கொண்டாடுறாரு.
எங்க அப்பாவா இருந்தா புளியங்கம்ப வச்சு அடிச்சு ஓட ஓட விரட்டி, சார் நான் பொய் சொல்லலை, 98 மார்க் வாங்கிட்டு எங்க அப்பாட்ட அடி வாங்கியிருக்கேன் நான். 2 மார்க் எங்கடான்னு அடிச்சிருக்கிறாரு. ஆனா 270 ஒரு அப்பா வந்து ஸ்டேட்டஸ் வச்சு கொண்டாடுறாரு. அவர் தான் புத்திசாலின்னு ஹரிபாலகிருஷ்ணன் சொல்றாரு திருச்சியில. அவர் ஒரு வித்தியாசமான பாணியில சொல்றாரு. இன்றைய பெற்றோர் பிள்ளைகளின் கனவுகளை நோக்கி நகர்த்துகிறார்கள். சுயநலம் இல்லாமல் பெற்றோர் இருக்கிறார்கள். அதுவே ஒரு புத்திசாலித்தனம் தானே அப்படின்னு நமக்கு ஒரு அருமையான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். உங்கள் சார்பிலே அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டு. இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். எந்த நேரமும் சிரித்த முகமாக இருக்கிற அருண் அவர்கள், வாங்க ஐயா.